ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. ஒரு ஜெர்சி கண்ணு மாடு ஒன்று, ஒரு செம்பூத்து கரையில் கைக்கரை ஒன்று, 2 பதிவு பார்க்குறேங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா, விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. இதோட வயது பார்த்தீங்கன்னா 3ஆம் ஈத்து, கடை முளைப்புங்க. கிடாரி கன்றுங்க. ரெட்டை கன்று போட்டிருக்குதுங்க. கிடாரி கன்றுங்க. கன்று ஈண்டி ஒரு 40 to 50 நாட்கள் இருக்குங்க. மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. ரெண்டுமே கிடாரி கண்ணுங்க. ரெண்டுமே சுத்த ஜெர்சி கலரில் ஜெர்சி மாடுங்க. ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா செவலை வெள்ளையில் செவலை மறைன்னு சொல்லலாம், செவலை வெள்ளைன்னு சொல்லாங்க. மாடு தெளிவான மாடுங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது. எந்த குறைபாடும் இல்லை. மாடு வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. நூற்றில் வந்து 1000ல் 10 மாடு ரெட்டை கன்று போடுங்க. இது ரெட்டை கன்று போட்டிருக்குது. மாடு தெளிவாக இருக்குதுங்க. நல்ல மடிச்சட்டுங்க. மாடு நல்லா நரம்படி இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. கொம்பு நல்ல கொம்பு. நல்ல எலும்பு கனமான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இன்றைக்கி கண்டிஷனுக்கு வந்தீங்கன்னா காலையில் ஒரு 6, சாயந்தரம் ஒரு 5, 11 லிட்டர் பால் வருதுங்க. 11லிருந்து 12 லிட்டர் பால் வருதுங்க. கண் விட்டும் கறக்கலாம், கண் விடாமையும் கறக்கலாம். கண் விடாமல் கறந்துக்கிட்டு மறுபடியும் கண்ணை ஊற்றிடலாங்க. வேணாலும் கண்ணை வச்சு கறக்கலாம், இல்லை கண் தேவையில்லைனாலும் கண்ணை கொடுத்துட்டு மாட்டை மட்டும் வச்சு கைக்கரையாக கறந்துக்கலாங்க. ஆனால் இப்போ நம்ம கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கைக்கரையாக கறந்துட்டு தான் 2வது கண்ணை விட்றோங்க. இன்றைக்கி காலையில் கறந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 விடி இருக்குங்க. 6லேருந்து 7 லிட்டர் பால் இருக்கும். கறந்துட்டு கண்ணை ஊற்ற விட்டாங்க. கண் 2 நாள் தெளிவாக ஊட்டிக்குதுங்க. மாடு தெளிவான மாடு. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. ரெட்டை கன்று மாடு. ரெண்டுமே கிடாரி கன்றுங்க. கன்று போட்டு ஒரு 50 நாட்கள் இருக்குதுங்க. கன்று தெளிவாக இருக்குது. மாடு தெளிவான மாடுங்க. அடர் தீவனம் தாலி தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் ஒரு வேளைக்கு 2 வேளை வந்து நேர்லேயே வந்து கறந்து பார்த்து எடுக்கிறனால கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. கறந்து பார்த்து நீங்கள் தெளிவாக வந்து எடுத்துக்கலாம். கறந்து பார்க்க வரோம்னு நினச்சிங்கன்னா காலையில் 6லேருந்து 7க்குள்ளே வாங்க. சாயந்தரம் 5 to 6க்குள்ளே கறப்பாங்க. கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். தெளிவான மாடு. ஜெர்சியில் செவலை சட்டையில் 2 ரெட்டை கண்ணோட கிடாரி கண்ணோட வேணும்னு நினைக்கிறீங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57 சொல்லுதுங்க. 55,000 சொல்லுது. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுன்னா விற்பனைக்கு செம்பூத்துக்காரி மாடுங்க. விற்பனைக்கு செம்பூத்துக்காரிங்க. செம்பூத்துக்காரி கைக்கறவை மாடுங்க. கன்று போட்டு ஒரு 5 to 6 மாதங்கள் இருக்குதுங்க. 5 மாதங்கள் தான் இருக்குது. மாடு இந்த சென்னையில் நம்ம தான் கொடுத்தோம். இப்போ பால் பத்தாதனால மாட்டை கொடுத்துட்டு இளங்கன் மாடு வாங்கிட்டாங்க. இந்த மாட்டோட கறவை திறன் வந்து மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. மாடு வந்து அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. நல்ல தெளிவான மாடு. நல்ல புது வாய்ப்பால் நல்ல தெளிவாக இருக்குதுங்க. மாடு நல்ல நைஸ் இருக்குது. உடசல் இருக்குது. நல்லா மடிச்சட்டுங்க. 4 காம்பு ஒர்ஸாக இருக்குது. கறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிஷனுக்கு காலையில் ஒரு 4, சாயந்தரம் ஒரு 3, 7 லிட்டர் பால் வருது. 4, 3, 7 லிட்டர் பால் வருதுங்க. நீங்கன்னா கூட நல்லா சப்பளம் பண்ணிங்கன்னா பச்சை சீம்பல் போட்டு நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு 4 நாள் 8லிருந்து 9 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. அந்தளவுக்கு சப்பளம். நம்மக்கிட்ட பச்சை கிடையாது, வரத்தட்டு தான் நிற்கிது. வரத்தட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4, சாயந்தரம் 3, 7 லிட்டர் பால் வருது. நல்லா பராமரிப்பு பண்ணிங்கன்னா 5 நாளே கறக்கலாம். அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது மாடு. இளங்கல் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 லிட்டர், சாயந்தரம் 7 லிட்டர், 15 லிட்டர் பால் கறந்துருக்குது. இன்றைக்கி கண்டிஷனுக்கு 4, 3, 7 லிட்டர் பால் வருதுங்க. மாடு வந்து செனைக்கு ஊசி போட்டிருக்காங்க. செனைக்கு உறுதி கிடையாது. செனை ஊசி போட்டிருக்காங்க. மாடு தெளிவான மாடு. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.